ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பில்ட் கார்னு சொல்லிட்டு ரோப்ளாக்ஸில் வந்திருக்க ஒரு கேம் தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட பார்ட் 2 ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்கா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வருங்க கைஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, காடி ஸ்டேபிளாகவே இருந்திருக்காது. இப்போ நான் பண்ண போகிற இந்த செட்டிங்கில் காடி எப்படி ஸ்டேபிளாகுது மட்டும் பாருங்கள். ஸோ ஃபைனலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேம் ஸ்டார்டிங்கில் நான் $5,000 சேர்த்துருந்தேன். எல்லாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு கிரைண்ட் பண்ணுங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்லாப் கொஞ்சம் இங்கிட்டு போட போகிறோம். ஐயோ, ஸ்லாப் இங்கே போட்டேன். இங்கே போடணும் ஒன்று, அதோட இங்கே ஒன்று போடணும், இங்கே ஒன்று போடணும் மேலே, அதோட இங்கிட்டு ஒன்று போடணும். ஓகே, போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோக்கால இப்போயும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்தமாதிரி ஏகப்பட்ட இதோட எல்லா பார்ட்ஸும் எனக்கு போட ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு கேசடின்னு வச்சுட்டு, இங்கே ஒரு கேசடின்னு வச்சுட்டு, அதோட இங்கே ஒரு இல்லை ஸ்டேபிளாக இருக்காது, இது நம்மக்கிட்டே இருக்கட்டும். ஓகே, ஸோ இதை அடித்து உடச்சிட்டு இங்கே ஒன்று எடுத்து போட்டுடலாம். இதை எடுத்து இங்கே போட்டு சூப்பர். இப்போ காடி ஸ்டேபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ வேறு ஏதாச்சும் தம்பி ரீஸ்டாக் பண்ணுறியாப்பா? ஓகே, ரீஸ்டாக் ஆகிடுச்சு. இப்போ இது ஸ்லாப் வந்துருச்சு. ஓகே, ஸ்லாப் வாங்கிட்டு அதோட கேஸ், இந்த இன்ஜின் வேணாம். ஓகே, குட்வீல் 2 வேணும். ஓகே, என்ன கேஸ் டேங்க் வேணும். மான்ஸ்டர் வீல் தேவையா? தட் திங் இஸ் ஹியூஜா? சரி, வாங்கி போகிறேன்டி, என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்துருவோமே. ஐயோ, 2000க்கு இன்ஜின் இருக்கு கைஸ். வாங்கியிருப்பேன், நாசமாக போச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, நம்ம இதை போட்டுக்கலாம். இதை போட்டு ஓடி தான் பார்ப்போம் எப்படி தான் ஓடுதுன்னு. இப்போ மட்டும் ஓடல வச்சுக்க, இந்த கேம்காரன் சத்தாங்க எங்கள் பச்சை ஓட்டுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தாலே, நானே பிச்சை எடுத்து தான் இந்த வாங்கினேன். நீ இன்ஜினுக்கு கொடுக்குறத விட்டு இதை கொடுத்து வச்சிருக்கியாடான்னு சொல்லிட்டு பாருங்களேன். என்ன ஆகுது பாருங்கள். இன்றைக்கி ஒரு போர்க்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது பார்த்துட்றேன். இப்போ மட்டும் காடி வீல் அடித்து செத்துச்சிங்க இந்த டயரு. ஓகே நேரம் போ. எங்கள் டயருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? ஓகே. ஆனால் லேசாக ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போகுது. அது பாராட்ட வேண்டிய விஷயம். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. அடா கடவுளே, என்னடா காடி ஓட்டும் போது பறக்க விட்டீங்க. ஸோ இப்போ நான் எதுக்கு ஓடிட்டு இருக்கேன்னா, அந்த காசை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எந்த காசை தேடி ஓடுற அப்படி கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜின் V8 வாங்குறதுக்கான காசை தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடு சொல்லிட்டு நானும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். லெஸ்கோ. ஓகே, நேரடியாக 200 வந்துருச்சு. ஓகேங்க, 2000 ஸ்டார்ட் வந்துட்டோம். 3000 ஸ்டார்ட்க்கு. ஓகே, 4000க்கு நம்ம 350 எடுக்க போகிறோம். ஓகே, சொன்ன மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, 400. ஓகே, காசு ஏறுது. ஐயோ, வண்டி ஸ்லோவாச்சு கேஸ் போச்சு. ஓகே, பரவாயில்ல, $500 சேர்த்துட்டோம். இன்னொரு ரவுண்ட் போனோன்னா நம்ம கண்டிப்பாக சேர்த்துடலாம். ஓகே, லெட்ஸ்கோ. இன்னொரு ரவுண்டு ஏறியாச்சு. இன்றைக்கி அவனை நான் வெட்டுறோங்க. இன்றைக்கி இந்த பாய்ப்பில் நம்ம வெட்டுறோம். இது பாருங்கள், சின்ன பையனெல்லாம் அடித்து போட்டு போகலாம். சுற்றிங்களோ தம்பி? ஐயோ, நம்ம விழுந்து செத்துருப்போம் நேற்றுக்கு. தாண்டா பாரதியார் சொன்னார். ஐயோ வேணாம், ரொம்ப ஃப்ளோவில் போயிடும். அப்போ ஆனால் பாரதியாரை சொல்ல வேணாம், யாரை சொல்ல வேணாம், அப்படி சொல்லிட்டு நம்மளே பேசாமல் போயிடுவோம். அப்படின்னு போயிடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேரட என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம நேரட போய்ட்டுருக்கோம். ஓகே, 360. ஓகே, இன்னொரு 500 வந்துருச்சுன்னா நான் இந்த இன்ஜின் வாங்கி சந்தோஷமாக செத்து போயிடுவேன். இப்படியாச்சும் அந்த இன்ஜினுக்கு காசு சேர்த்துரு. 500 எஸ், 500 வந்துருச்சு. ஓகே, அந்த இன்ஜின் எவ்வளோ? அந்த இன்ஜின் எவ்வளோ? டே பிக்காளி பையில் என்னடா எவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கேன்? 275 கோசமா? ஓகே, இன்னொரு ரவுண்டு ஓடிடுறேன். 275 கோசம். ஓகே, 2750. ஓகே, லெட்ஸ்கோ. ஓடு. ஓகே, நானும் போயிட்டுருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டா. 700னா இன்னொரு 300 சேர்க்கணும். 300 சேர்த்துட்டா ரேட்டாக இருக்கும். 350 சேர்க்கணும்.
ஓகே லெஸ்கோ எங்க அது ரீஸ்டாக் ஆச்சுன்னா போயிருங்க அந்த இன்ஜினு. அதனால தான் கைஸ் பார்க்குறேன் நடுவில் ஒரு இடம் கோசமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த இன்ஜின் வச்சிடும். ஓகே ஃபைனல் வந்துருச்சு. ஓகே லெஸ்கோ வாங்க பை பண்ணிட்டேன். லாஸ் ஃபன் 1 மினிட்ல வா வாங்கிட்டு கைஸ் மாசா. ஸோ இப்போ இங்கே ஒரு இன்ஜின் எண்ணெயை வச்சுட்டு இங்கே ஒரு எண்ணெயை வச்சுட்டு இங்கே தம்பி மேலே தம்பி மண்டை ஏற்றிட்டு இருக்காதீங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வைடா டேய் அது என்னடா பறந்துக்கிட்டு இருக்கே. சரி இதுவும் பறக்க விட்ருவோம், வேறு என்ன பண்ணுறது, இது மேலே உட்கார மாட்டேது. அது ஏன்டா பறக்குது. இங்கே இது நான் அடித்து தூக்கிடுறேன் கைஸ். அடித்து தூக்கிட்டு எதையும் அடித்து தூக்குறேன் கைஸ். ஓகே ஸோ இங்கே ஒன்று வச்சுட்டு ஓகே ஸ்டேபிள் ஆகிடுச்சா. இப்போ மேலே ஒன்று வைக்கணும். ஓகே புரியுதா, மேலே ஒன்று. ஓகே அது பறக்க தான் செய்யுது. சரி பறக்கட்டும், அது ஆசை பறந்துட்டு போகுது. ஸோ 1 மினிட்ல என்ன தம்பி ரீஸ்டாக் ஆகுது, இன்னும் 33 செகண்டில் தெரிஞ்சிடும். சரி வாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம், அப்படியே ஸ்பீடு டெஸ்ட் பண்ணி வந்துடலாம். போடு காடி வீலி அடிக்குது கைஸ். காடி 150 போகுது கைஸ், சோலிட்டாக போகுது கைஸ். காடி 150 போகுது கைஸ் சோலிட்டா. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அட்ட கடவுளே, காடி சோலிட்டா 150 போனால் நான் என்னை தூக்கி அழுவில் வீசிட்டீங்களாடா. நல்லா இருப்பீங்களாடா நீங்கள். ஓகே நான் நேரடியாக போயிட்டுருக்கேன். ஓகே 150 160 170 180 90 200. ஓகே காசு எங்கேயோ போகுது கைஸ். ஓகே ஸோ ஃபைனலி இந்த இன்ஜின் போட்டது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சிடும். ஓகே என்னையும் முடிச்சு. ஓகே என்னங்க அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு. ஓகே ஒரு $500 தாண்டிச்சுன்னா சொல்லலாம் இது ஒருத்துன்னு. தாண்டலைன்னா என்னடா என்ன கைஸ் 500 எவ்வளோ கஷ்டப்படுத்தி மொதையாச்சும் பறந்துச்சு. என்ன பண்ணுறது, இதான் நம்மளுக்கு கொடுக்குறானுங்க. வாங்கி வச்சுப்போம். ஓகே ஸ்லாப் வாங்கி வச்சுப்போம். கேஸ் டேங்க் ஒன்று வாங்கிப்போம். V6 இன்ஜின் $475. ஓகே இன்னொரு V8 இன்ஜின் இருக்குது. ஓகே நான் காசு எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனல் வந்து 5000 கிட்ட கிரைண்ட் பண்ணேன். அதில் 1500 வந்து ஜாமான் வாங்கிட்டேன். அதனால தான் வந்து 1500 குறையும் இதில். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பூனை ஏதாச்சும் ஜாமான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். போச்சிங்க முதல்ல இன்ஜின் வந்து போயிடுச்சு. அது வாங்க காசு இல்லாமல் ஆகிட்டேன், பிச்சுக்கன்னு ஆகிட்டேன். பரவாயில்ல விட்டு தள்ளுங்க. ஓகே ஸோ இப்போ நேரடியாக சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீல் போட்டு போகிறேன். ஓகே இங்கே ஒரு வீலு, இங்கே ஒரு வீலு. ஓகே ரவுண்டு. ஓகே போட்டாச்சு, சூப்பர். பாருங்கள் இந்த மாதிரி காடியை நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு இதாக எடுத்து செய்யலாம், ஒரு மோட்டிவேஷனாக அந்த மாதிரி நம்ம அந்த காடியெல்லாம் செய்யலாம். ஓகே ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி காட்டுறாங்க. ஓகே ஸோ இதை நம்ம இப்படி திருப்பிட்டு இது இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு அதை அங்கே அடித்து உடச்சிட்டு இது தூக்கி பின்னால் வச்சுட்டு பின்னால் வை தம்பி பின்னால் வச்சாச்சு. இப்போ இதை தூக்கி இங்கே வைக்கணும். இப்போ இதை இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம இது இங்கே ஒரு எண்ணெய் இங்கே வச்சுட்டு இப்போ இன்னொரு எண்ணெயை தூக்கி இங்கே வச்சுட்டு ஏங்க கீழே இறக்க முடியல, இது அழகாக கீழே இறங்கிடுச்சு, அதை இறக்க முடியல. ஓகே இறங்கிடுச்சு. அடுத்த கட்ட நடவடிக்க இரண்டும் அடித்து தூக்கிட்டு இது கொஞ்சம் கீழே இறக்கணும். ஓகே இப்போ கொஞ்சம் கீழே வைக்கணும். கொஞ்சம் கீழே வை தம்பி, கொஞ்சம் கீழே வை. உள்ள இல்லைவேடா அட போடா பிக்காளிப்பையில் என்னங்க இவன் பண்ணுறான். சரி மேலேயே வச்சிரும், இவனுக்கு அதான் ஆசை போல். அப்படியே வச்சு ஓட்டுறா கிறுக்கா மாதிரி. பச்சை விட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம நேரடியாக வந்து முன்னுக்கு கொஞ்சம் இது எடுக்க போகிறோம். முன்னுக்கு கொஞ்சம் இழுத்து கட்ட போகிறோம் காடியை. என்னோட சொல்கிறோம் அப்படி கேட்டிங்கன்னா அதான். ஸோ இப்போ வந்து இழுத்து கட்டுவோம். ஓகே கட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இங்கே போட்டு அப்புறம் இங்கே இன்னொரு 3 ஸ்லாப் போட்டோன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். இப்போதைக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ V8 V6 இன்ஜினை ஒன்று எடுத்து இங்கே வச்சுருவோம். V6 இன்ஜின் ரவுண்ட் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஓகே ஸோ இப்போ ஏதாச்சும் இன்ஜின் ஸ்டாக் ஆகிருக்கா தம்பி. வீலு இது ஸ்லாப் வாங்கிக்கலாம். ஸ்லாப் வாங்கியாச்சு, மொத்த காசு இதில் அழிச்சாச்சு. வேறு என்ன வந்திருக்கு, குட்டு இது மான்ஸ்டர் வீல் 2 வந்திருக்கு, அது மேபி வாங்கி வச்சுருவேன். ஓகே ஸோ நான் காசு எவ்வளோ நேரம், ஓகே 3 நிமிஷத்தில் ரீஸ்டாக் ஆகுது, அதுக்குள்ளே நான் கிரைண்ட் பண்ணிடுறேன். ஓகே லெட்ஸ் கோ. 1 hour later. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா தெரியும் காடி வந்து மோட்டர் மாதிரி வீலி அடிக்குது. என்னடா கார் பைக்காக மாறிடுச்சு. ஐயோ கார் ரீஸ்டாக் ஆயிடுச்சு கைஸ். நோ போயிடுச்சு. ஓ வீட்டான் இன்ஜின் இருக்குது.
சரி இப்போ நம்ம அதுக்கு மேலே உள்ள கொஞ்சத்துக்கு தான் காசு வச்சுருக்கோம். வீட்டானுக்குனா நம்ம ரொம்ப காசு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ $2700 சேர்த்துட்டு நம்ம அந்த இன்ஜினை வாங்கி பூட்டிட்டு ஓடலாம். ஓகே நேரு என்னடா வளைக்க முடியல, பைத்தி பிடிச்சிச்சாடா அந்த காடிக்கு. வள 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 ஓகே வளையுது. ஓகே இப்போ வளையுது. என்னங்க இந்த கேம் விளாண்டாண்டு கிளிச்சாவே ஆயிடுச்சுங்க. அவ்வளோ நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ் உங்களுக்காக. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கைஸ். நான் உங்களுக்காக என்னோடய டைமெல்லாம் இது கேம்லேயே போட்டு அழிச்சிட்றேன். ஸோ மறக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஸோ நம்ம நேரடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா காடியில் நேரடியாக போயிட்டுருக்கேன். இதெல்லாம் ஒரு காடியால் கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று போவோம். ஓகே ஸோ 6000 சேர்த்துருக்கோம். 6000 அது வந்து 600 600 சேர்த்துருக்கோம். 2000 சம்திங் வரும் அது. ஓ எப்படி காடி வீலி அடிக்குது, வர்ற மாதிரி அடிக்கிறோம். ஓகே ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு இன்ஜின் வாங்கியாச்சு. கார்பன் சீட்டா இதெல்லாம் நான் எதுக்கு தம்பி, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாயா. அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இதான் வாங்க நம்மளுக்கு ஒர்க்கு இருக்குது. பச்சா சொல்லணும்னா அதான். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த இன்ஜினை எடுத்து நடுவில் வச்சுட்டு இப்போ நம்ம முன்னுக்கு 2 இந்த இன்ஜின் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி இஷ்டம் வச்சுக்கோங்களேன். ஓட்டு காடி லுக்கை பார்த்தீங்களா கைஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். காடி சும்மா மாசா தரமாக இருக்கு. ஓகே ஸோ இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஊற்றுது, அதை கொஞ்சம் திருப்பி வச்சிடலாம். இந்த இன்ஜினை எடுத்துகிட்டு ஓகே ஐயோ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டேன். ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு அந்த இன்ஜினை இப்படி வச்சுட்டு திருப்பிட்டு இப்படி வச்சிட்டோன்னா இப்போதான் கைஸ் அருமையாக இருக்குது. போட்டு காடி பாருங்க 190ல் பறக்குது. ஓகே ஸோ நம்ம காடியில் வந்து பொண்ண ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் காசு கிரைண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நானும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வேறு மேப்புக்கு வந்துட்டேன். வேறு மேப்புக்கு வந்து என்ன பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு. ஸோ இங்கே காடியிலலாம் அப்படி போட்டு அப்படி ஸ்டண்ட்டு பண்ணி எடுக்கலாங்க. பாருங்க காடி அருமையாக ஸ்டண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஸோ இங்கே வந்து 500 ஸ்டட்ஸில் நம்மளுக்கு இதாக இருக்குது. ஓகே ஸோ ஃபைனலி நானும் ரீஸ்பாம் பிளேஸ்க்கு வந்துட்டேன். ரீஸ்பாம் பிளேஸ் வந்த கையோட இங்கே V8 இன்ஜின் இந்த பைப்பில் ஒன்று இருக்குது, அது ஒன்று வாங்கிட்டேன். வாங்கின கையோட வேறு எதுவுமே நம்மளுக்கு உருப்படியானதில்லை. இன்னொரு இன்ஜின் இருக்குது, அதை ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த இன்ஜினை நடுவில் ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட வந்து இந்த இன்ஜினை இங்கே ஒன்று மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு மேலே ஓகே மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே ஸோ வந்து நம்ம நேராக இதை போட்டியாச்சு. ஸோ இன்னொரு 2 குட் வீல் தர்றேன். ஓகே குட் வீல் 2 ஒன்று தான் வாங்கியிருக்கேன். ஓகே இன்னொன்று வாங்கிட்டு ஓகே 2 இன்ஜின் வாங்கிடலாம். சின்ன இன்ஜினை வாங்கிட்டு அதை எடுத்து இந்த ஓரத்தில் ஒன்று ஓகே அந்த ஓரத்தில் ஒன்று எடுத்து ஓகே மாட்டியாச்சு. இப்போ நம்ம இங்கிட்ட ஒரு குட் வீலை மாட்டிட்டு அதுக்கு அடுத்த நடவடிக்கை இங்கிட்ட ஒரு குட் வீலை மாட்டிட்டு ஓகே ஸோ ஃபைனலி நம்ம இப்போதைக்கு தான் நம்ம காடியை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 2ல் தான் நம்ம பார்ட் 2ல் நம்ம ஓரளவு காடியை வந்து அருமையாக பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஸோ இந்த காடி இப்போ எனக்கு தெரிஞ்சு 200 போகும் பர் மினிட்டு. ஆமாம் ஸோ பர் செகண்ட் பாருங்க 200 போகுது. ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்ட் 3 போட எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். பாய் எல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.